வாங்க நிவி. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு மீஷோ ஹால் வீடியோ பார்க்க போறோம். என்னோட ஃபர்ஸ்ட் மீஷோ ஹால் இது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹால் வீடியோ அப்படிங்கறனால நான் ரொம்ப கம்மியா ஒரு 3-4-5 குர்தா செட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல நிறைய ஹால் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். இன்னொன்று யாரும் காட்டாத மாதிரி ஒரு குர்தா செட் வந்து எடுத்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். மேபி யாராவது காட்டியிருக்காங்க நான் வீடியோவில் போட்டுக்கிறது அப்படின்னா ரொம்ப நன்றி. இதை சொன்னதுக்கு மன்னிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ப்ளூ கலர் காட்டன் குர்த்தி. இதோட ப்ரைஸ் வந்து 382 ருபீஸ். ஆஃபரோட உங்களுக்கு 352 ருபீஸ்க்கு வந்து இது கிடைக்கிது. நான் இது ஒரு டவுட்லேயே தான் வந்து ஆர்டர் பண்ணேன், எப்படி இருக்குன்னு தெரியல. பட் கலர் ஃபிட்டு எல்லாமே செம்மையாக இருக்குது. நான் போட்டிருக்கிறது எஸ் சைஸ். என்னோடய ஹைட் வந்து 157 cm. ஸோ ஒரு நல்ல லென்த்து, டீசெண்டான ஒரு ஃபிட்டில் செம்மையாக இருக்குது. 350 ரூபாய்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான குர்தா செட்டுங்க. மஸ்ட் பை, பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த மெரூன் கலர் குர்தா செட். இதுக்கு துப்பட்டா கிடையாது, நம்ம வேணால் ஒரு ஒயிட் கலர் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குர்தா இது. இதோட ப்ரைஸ் வந்து 360 ருபீஸ். ஆஃபரில் உங்களுக்கு 330 ருபீஸ்க்கு கிடைக்குது. சேம் இதுவும் வந்து எஸ் சைஸ் தான். ஒரு 330 ரூபாய்க்கு நல்ல ஒரு டாப் அண்ட் பாட்டம் இருக்க ஒரு செட்டு, மஸ்ட் பை. அடுத்ததாக இந்த ஆஷ் கலர் குர்தா செட். இது வந்து டாப், பாட்டம், ஷால்னு 3ஓடையும் வருது. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, எஸ் சைஸ் உங்களுக்கு வந்து டாப் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பேர்ல் ஷேப் பாடி, ஹிப்பு வந்து நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்னா இதோட பேண்ட் வந்து பத்தாது. எனக்கு வந்து பேர்ல் ஷேப் பாடி, ஸோ எனக்கு பேண்ட் வந்து டைட்டாக இருந்தனால நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு எம் வந்து மாற்றி வாங்கினேன். எம் மாற்றி வாங்குறப்போ பாடி, பேண்ட் எல்லாம் பேண்ட் கரெக்டாக இருக்குது, பாடி வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம டெய்லர் அண்ணா கிட்ட கொடுத்து நம்ம ஷேப்புக்கு அடித்து போட்டுட்டோம்னா இது ஒரு மஸ்ட் வர்த்தியான குர்த்தி. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வருது. தென் அடுத்ததான் என்னோட இந்த ப்ளூ கலர் குர்தா செட். இது வந்து ஒரு எத்தனிக் வேறு மாதிரி நம்ம இந்த ஃப்ரைடேஸ்க்குலாம் போகிறதுக்குனே ஒரு குர்தா செட் வச்சுருப்போம்ல, அதுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இது கூட வந்து ஒரு ஷால் வருது, செம்ம லென்த்தில் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஷாலும். சேம் இதுவும் வந்து எஸ் சைஸ் தான். ஃபிட்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 482 ருபீஸ். உங்களுக்கு ஆஃபரில் வந்து 450க்கு வந்து இது அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் காட்டின குர்தா கலெக்ஷன்ஸோட கோட், ப்ரைஸ், டீட்டெயில் எல்லாமே நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஓகேனா இல்லை வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஓகேவா இல்லை வேறு ஏதாவது மாதிரி போட்டால் பெட்டராக இருக்குமா அப்படின்னு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஹால் வீடியோ வேணும் இல்லை ஏதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி இன்னும் தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து அதை லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ கூட அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். பை. அவ்வளோ. இந்த கடைசி செஷன் வந்து என்கிட்ட ஒருத்தவங்க பேர் ஃபுட் டிரைவிங் அதை பற்றி, நீங்கள் பேர் ஃபுட்டில் எப்படி ட்ரைவ் பண்ணுவீங்க, வித் ஷூ, வித்தவுட் ஷூ நீங்கள் எப்படி வந்து ட்ரைவ் பண்ணுறீங்க அதை பற்றி கேட்டிருந்தாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் அது ஒரு வீடியோவாக போட முடியல. நான் பெருசாக அதை பற்றி என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் ஸ்லிப்பர் போட்டு கார் ட்ரைவ் பண்ணுறேன்னா, ஆனால் நீங்கள் சொன்னதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்ம செருப்பு இல்லைன்னா ஷூ, ஸ்லிப்பர். ஆனால் நீங்கள் சொன்னதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கேட்டப்போ நம்ம ஸ்லிப்பர் இல்லைன்னா ஷூ ஏதாவது வேர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரைவ் பண்ணுறப்போ அது மேபி அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி பழகியிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். எனக்கு அது சுத்தமாக செட் ஆகலை. நான் வந்து வெறும் காலில் தான் வந்து கார் ஓட்டுவேன். எனக்கு அப்படி ஓட்டி பழகி இப்போது என்னால் நீங்கள் சொன்ன டைமில் நீங்கள் கேட்டே ஒரு 4 months இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணப்போ எனக்கு அந்த கண்ட்ரோலே இல்லை காரில். நான் வந்து வேகமாக ஒன்று ஆக்சிலேட்டர் மிதிக்கிறேன், இல்லைன்னா பிரேக் அடிக்கிறப்போ படார்னு வந்து எனக்கு அந்த நேக்கு தெரிய மாட்டேங்குது. வெறுங்காலில் ஓட்டுற அளவுக்கு இருக்க நேக்கு வந்து எனக்கு ஷூ ஆர் ஸ்லிப்பர் போட்டு ஓட்டும் போது தெரிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது வந்து பேர் ஃபுட்டில் ஓட்டுறது தான். என்னால் அதை தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ண முடியல. இந்த கடைசி பார்ட் வந்து என்கிட்ட அந்த வீடியோ கேட்டுட்டு இருந்த ஒரு பர்சனுக்கு மட்டுமே. வீடியோ போடாததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இதுதான் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன். மேபி நான் வீடியோ போட்டாலுமே நான் இதை தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் நான் இதுலேயே சொல்லிட்டேன். Take care and bye.